Hi friends, Assalamualaikum. இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ஷாப்பிங் அண்ட் அவுட்டிங் வீடியோ தான் காமிக்க போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேர்ட் வந்துருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதை காக்கா ஏதோ துரத்துனதுனால வீட்டுக்கு வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் போயிடுச்சு. நாங்கள் வந்து குரோம்பேட் போத்தீஸ்க்கு தான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லி போயிருந்தோம். என்னோட தம்பி வெட்டிங்காக நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ எனக்கு சியானாக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ போத்தீஸ் போயிட்டோன்னா அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் எல்லாருக்கும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம்னு சொல்லி போயிருந்தோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் சுடிதார் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆர்கன்ஸா மெட்டீரியல் மாதிரி ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க. நான் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த நெட் ஃபேப்ரிக் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். நான் வந்து பட்டு பாவாடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு துப்பட்டா நானே ரெடி பண்ணலான்னு போயிருந்தேன். அண்ட் சியானாக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால வந்து ட்ரெஸ் பார்த்துருந்தேன். இந்த கஃப்தான் ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ட்ரெடிஷ்னலாகவும் இருந்தது, ட்ரெண்டியாகவும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மோனா அண்ட் போக்கிமான் செட்டப்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. சியானா அது கூட நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா. அண்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சியானாக்கு பார்த்த அந்த கஃப்தானே வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால வந்து அதையே வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ஒரு வயலட் கலரில் ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி போட்டிருக்கு. அண்ட் நெக்கில் அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க்குமே கொடுத்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இது கஃப்தானில் இருக்கிறதுனால சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து இந்த கசகசன்னு இருக்கிறதுலாம் இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ரொம்பவும் நல்லா இருந்தது, கம்ஃபியாக இருக்கும். இது வந்து ரொம்ப நேரம் கூட போட்டுட்ருப்பாங்க. ஸோ அதனால் வந்து வாங்கியிருந்தேன். இது நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு மெட்டீரியலில் பார்க்கவும் சூப்பராக இருந்தது. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேஸ் அண்ட் ட்ராசல்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2560 rupees. அண்ட் இந்த ரேட்டுக்கு இது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஃபுல்லாகவுமே எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டிருந்தது. நார்மலாக இந்த ஃப்ராக்கு அந்த மாதிரிலாம் எடுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்தோன்னா அவளுக்குமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் வந்து நான் இது வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளெயினாக இருக்கும், பலாசோ பேண்ட் மாதிரி. இது வந்து இன்னமும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவங்களுக்கு காத்தோட்டமாக இருக்கும். லெகின்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் நான் வந்து இந்த துப்பட்டாஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வெளியில் வாங்குறதோட ரொம்பவே கம்மியாக இருந்தது. அண்ட் அது கூடவே சியானாக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் மாதிரி கல்யாணத்துக்கு வந்து வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த பெல்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஆனால் வந்து நான் வேறு பெல்ட் தான் வந்து போட்டிருந்தேன். இந்த பெல்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. போத்தீஸில் தான் வாங்கியிருந்தேன். 275 rupeesக்கு நல்ல கிராண்டாக இருந்தது. இதனோட ஒர்க்குமே சூப்பராக இருக்குது. எலாஸ்டிக் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையானா கூட போட்டுக்கலாம், அதனால வாங்கியிருந்தேன். அண்ட் எனக்கு சியானாக்கு 2 பேருக்குமே ஒரே கலர் ட்ரெஸ், அதனால எனக்கும் அவளுக்கும் சேர்த்தே வந்து இந்த கலர் துப்பட்டா வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 1 மீட்டர் வந்து 60 rupees ஏதோ வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் இது அதுலேயே வந்து நான் இந்த ஒரு கோல்டு கலர், லைட் கோல்டு கலர், நல்ல டார்க்காக இல்லை, கொஞ்சம் லைட்டு, இது வந்து சாண்டில் மாதிரியும் இருக்குது, கோல்டு மாதிரியும் இருக்குது, 2 ஷேடாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதுவுமே வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் லாங்காக வேணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் பெருசாக வாங்கியிருந்தேன். சியானாக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியான மீட்டரில் வந்து வாங்கியிருந்தோம். 2 பேருக்குமே வந்து நான் இதில் எப்படி வந்து துப்பட்டா ரெடி பண்ணுறேன்னு கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நானே தான் வந்து துப்பட்டா வந்து ரெடி பண்ணியிருந்தேன், வெளியிலலாம் வாங்காமல் நானே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா வச்சுருந்து அதை தான் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ரிசப்ஷனுக்காக என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த குர்த்தா வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து ஒரு சாண்டில் கலர், ஒரு க்ரீம் கலர் வந்து குர்த்தா. இதுவுமே ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவுமே சீக்வன்ஸ் ஒர்க், அங்கங்கே சீக்வன்ஸ் ஒர்க், புட்டாஸ் ஒர்க் மாதிரி வர்ற மாதிரி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு வந்து இந்த பேண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு அந்த குர்த்தா மட்டும் தான் பிடிச்சது, அந்த பேண்ட் அந்த அளவுக்கு பிடிக்கல. நம்ம இது கூட வந்து ஜீன்ஸ் கூட நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து இந்த குர்த்தா வந்து வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இதுவுமே இது போட்டு பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்தது. 1995 rupees இது. இந்த ப்ரைஸ்க்கு இதுவுமே ஓகேவாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நாங்கள் லஞ்சுக்கு வந்து வெளியில் போயிருந்தோம். ஹபீட்ஸ் தான் போயிருந்தோம். இந்த ஹபீட்ஸில் இருக்க ஹலீம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோடய வாப்பா வாங்கிட்டு வருவாங்க, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க, ஹலீம் வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து மட்டன் கபாபு, சிக்கன் தந்தூரி அண்ட் எல்லாம் நல்லா டேஸ்டியாக இருந்தது. கபாப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக சூப்பராக இருந்தது. அண்ட் கிட்ஸ்க்காக வந்து இந்த கிறிஸ்பி ப்ரான் வாங்கியிருந்தோம். அதே மாதிரி தான் தந்தூரியும் சூப்பராக இருந்தது, நல்லா சாஃப்டாக இருந்தது சிக்கன் எல்லாமே. அதுக்கப்புறம் சிக்கன் பட்டர் மசாலா, பரோட்டா, நான், ஒயிட் ரைஸ் காம்போ ஏதோ சம்திங் இருந்தது. இதெல்லாமே வந்து வாங்கியிருந்தோம். நூடுல்ஸும் வாங்கியிருந்தோம். எல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா விஆர் மால் வந்து போயிருந்தோம். அண்ட் விஆர் மாலில் வந்து அருணில் இந்த ஐஸ்கிரீம் வந்து வாங்கியிருந்தோம். அங்கே வந்து ஒரு டான்ஸ் காம்படிஷன் வந்து போயிட்டு இருந்தது. நிறைய பேர் வந்துருந்தாங்க, மாற்றி மாற்றி டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. நிறைய ஜென்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நேரம்லாம் இந்த டான்ஸ் வந்து அவங்க ஆடலை. ஒவ்வொரு
ஒவ்வொருத்தரும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு கம்மியாக தான் ஆடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய லெவல்ஸ் இருந்ததா என்னன்னு தெரியல. பட் ஆனால் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏதோ டிஃப்ரெண்ட்டான சாங்ஸ் எல்லாமே போட்டு டக்குன்னு டான்ஸ் ஆடிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. மாற்றி வந்தவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸ்டேஜ்லேயும் ஆடிட்டு இருக்காங்க, கீழே நின்று ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நாங்கள் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஃபுட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிகர்தண்டா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய நட்ஸ் போட்டு தருவாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ சியானாக்கு வந்து ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஒரு நாள் இருந்தது. ஸோ அப்போ வந்து சியானாக்கு பேகும் வாங்கிட்டு அண்ட் எனக்கு கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. டீராவில் வந்து மேக் ஃபவுண்டேஷன் அண்ட் காம்பேக்ட் பவுடர் வந்து வாங்கியிருந்தேன். தம்பி கல்யாணத்துக்கு நான் செல்ஃப் மேக்கப் பண்ணுறதா இருந்தேன். ஸோ அதனால் வந்து அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இதுதான் வந்து சியானாக்கு வாங்கின பேகு. ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தது. இதில் வந்து வித் ரெயின் கவரோட கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இந்த பிளாக் கலர்னாலே நார்மலாகவே பிடிக்கும். இந்த பேக்கை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை, ஏன்னா வந்து நிறைய சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்கை பேக் பிராண்டில். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுதான் எனக்கு மெயினாக பிடிச்சிருந்துச்சு. நிறைய ஜிப் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போர்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஜிப் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜிப் ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய பார்ட்டிஷன்ஸ் வந்து இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த மாதிரி நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருந்தது. நம்ம லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுறோம், ஆஃபீஸ் பேக்ஸாக காலேஜ் பேக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருந்தது. டிஃபன் பாக்ஸர், லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸாக வைக்கிறதுனா கூட பேக்லேயே வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆர்எல்ஸ் நம்ம பவுச்சு அந்த மாதிரிலாம் கூட வச்சுக்கலாம். அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருந்தது. அண்ட் சைடில் வந்து ஒரு சின்ன பவுச் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் ஏதாவது நம்ம மணி கூட போட்டு வச்சுக்கலாம். அண்ட் 2 சைட்லேயுமே வந்து ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு சைடு வந்து நம்ம ஏதாவது அம்ப்ரெல்லா அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இந்த பாட்டில் ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் பாட்டில் கீழே விழாமல் இருக்கும். ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் அது. லாஸ்ட் டைமில் இருக்க பாட்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சியானா பேக்கில் வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி போட்டுட்டோன்னா மூவ் ஆகாது. இதில் வந்து நேம் செக்ஷன்ஸ் இதெல்லாமே எழுதிக்கலாம். இது லாஸ்ட் டைமும் அதனோட சியானோட பேக்கில் இருந்துச்சு. இதனோட கலர் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பேக் ஜிப்பில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு குஷன் மாதிரி கொடுத்துட்டு அண்ட் எலாஸ்டிக் கொடுத்துட்டு வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. உள்ளே நம்ம லேப்டாப் வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஃபைல் ஏதாவது வைக்கணும்னா கூட நம்ம வச்சுக்கலாம். அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு ரெயின் கவர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மெஷ் இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு ஸ்வெட்டெல்லாம் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேக்கை வந்து கவர் பண்ணுறதுக்கு ரெயின் கவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. சியானாக்கு இது பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. இதை போட்டு பார்க்கணுன்னு சொல்லி அவள் வந்து போட்டு பார்த்துருந்தா. இதில் நல்ல ஒரு டார்க் ப்ளூவில் ஃபுல்லாக பேக்குமே கவர் ஆகிற மாதிரி நல்லா வந்து கொடுத்துருந்தாங்க. பேக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வாங்கி எப்படியுமே ஒரு 4-5 months ஆகிடுச்சு. பட் இது வரைக்குமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. சியானாவோட எனக்கு தான் இந்த பேக் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நார்மலாகவே பிளாக்னால் ரொம்பவே பிடிக்கும். உள்ளே வந்து ப்ளூ கலரில் ரொம்ப நல்லா இருந்தது என்னோட காம்பினேஷன். அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.